டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த ஆண்டிற்கான அறிவிப்பு கடந்த மே 2025 வெளியாச்சு. அறிவிப்பு படி 3935 வேகன்சிஸ் இருந்ததா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ஷார்ட் வீடியோவாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த மே 2025 வெளியாச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனில் 3935 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பணிக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை 12, 2025 வந்து நடந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்றதுனால அதிக அளவில் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் நபர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க 3935 வேகன்சிஸ்க்கு. இந்த வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2024 வெளியாச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சிஸ் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 படிய ரிவைஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசியாக ரிவைஸ் பண்ணது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது 480 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது 2208 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது 559 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் டைம் ரிவைஸ் பண்ணும்போது 41 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9532 வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3288 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது 6244 வேகன்சிஸ் வந்து இருந்தது. ஸோ ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் அதாவது 30/12/2024 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9532 வேகன்சிஸ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் 3935 வேகன்சிஸ் வந்து இருந்தது. ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் படி ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த வேகன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 4000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது 2025 வெளியான நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.